நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை இன்னைக்கு சட்டசபையில தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்படி இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல நம்ம மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்காக எவ்வளவு நிதியானதை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மெட்ரோ ரயில் சர்வீசஸை பொறுத்தவரையில அது ஒரு 3 ரூட்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. முதலாவது ரூட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கீழம்பாக்கம் இடையிலான ரூட் ஆகும். இந்த ஆண்டு பட்ஜெட்ல இந்த ரூட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 9,300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அடுத்ததா கோயம்பேட்ல இருந்து பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் சர்வீசஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இதற்காக இந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட ஒரு 9,700 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இறுதியா பூந்தமல்லிக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் இடையிலான பகுதியில் மெட்ரோ ரயில் சர்வீசஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8,800 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 ரூட்ஸுமே நம்ம சென்னையோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இன் டோட்டல் மொத்தமா இந்த ஆண்டு பட்ஜெட்ல எவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 27,800 கோடி ரூபாய் இந்த 3 ரூட்ஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி சேனலில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.